ஹே கைஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன் வந்து பார்த்தா ரொம்பவே ஹீட் ஆகுது. இதை வச்சு வந்து பார்த்தா ஒரு ட்ரெஸ் அயன் பண்ற அளவுக்கு சூடா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்மளோட ஸ்மார்ட் போன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறது வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான வந்து ஆல்ல போடுங்க. இல்ல அப்படின்னா வழக்கம் போல கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சில விஷயங்களால தான் நம்மளோட மூன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சு. அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கையில இந்த ஒரு ஸ்மார்ட் போன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் உங்க போன்ல இருக்க பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டரி இருக்க சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூணாவது விஷயம் உங்க போன்ல இருக்க ப்ராசஸர் அண்ட் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட போன்ல இருக்க கேமராஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்க அடிக்கடி ரொம்ப யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்பக்கிலுமே வந்து பார்த்தா ஹீட் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சவே அதாவது என்னோட மொபைல் வந்து பார்த்தா இந்த விஷயங்களால மட்டும் தான் ஹீட் ஆகுது அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. சரி ரைட்டு மாப்பிள்ள, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்லாம் ஆயிடுச்சு, நான் இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ண போறீங்க, இல்ல லைக் நான் கேமே விளாட போறேன் அப்படிங்கிற பட்சத்துல பேக்ல இருக்கிற கேஸ். ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிருங்க, ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ ஏன்னா இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டையா இருக்கனால நமக்கு இதுல இருக்க ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வெளியில போகாம இந்த கேஸ்ல பட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேம் விளையாடையில இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியா கழட்டி வச்சுட்டு விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேம் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ரன் ஆகாம இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். அதே நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து ரன் ஆகாது. நீங்க எப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்றீங்களோ அப்போ மட்டும் தான் அது ரன் ஆகும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணல எல்லா டேப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதுசா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ணுங்க. லைக் வந்து கேமா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஆப்ஸா இருந்தாலும் சரி. மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆன்லயே இருக்கும். ஸோ இதனால கூட வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஏன் அப்படின்னா லொகேஷன் வந்து நம்மளோட மொபைல் ஆன்லயே இருக்கனால ஒய்ஃபை ஸ்கேனிங், ப்ளூடூத் ஸ்கேனிங் அதெல்லாம் பக்கத்துல இருக்கா அப்படிங்கிற ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் வந்து ஹீட் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைன் ஆகும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில இருக்க பவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கனால பேட்டரி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் ரெண்டுமே சேர்ந்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும். நீங்க கேட்கலாம் ரெண்டுமே ஒரே இதுலாண்டா இருக்கு அப்படின்ட்டு. பேட்டரி பிளஸ் ப்ராசஸர் எல்லாமே சேர்ந்து ஹீட் ஆகும். அதுதான் வந்து அப்படி சொன்னேன். ஸோ நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ உங்களோட மொபைல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எபோட்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா பில்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 டைம்ஸ் டேப் பண்ணீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த டெவலப் ஆப்ஷனுக்குள்ள உள்ள போயிட்டு கீழே போனீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் லிமிட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் லிமிட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு எந்த ஆப்புமே ரன் ஆகாது. லைக் வந்து இப்போ நான் கேமரா யூஸ் பண்றேன் அப்படின்னா கேமரா மட்டும் யூஸ் ஆகும், பேக்ரவுண்ட் வந்து எதுவுமே யூஸ் ஆகாது. இல்ல அப்படின்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஃபேஸ்புக் மட்டும் பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ அதாவது வந்து மல்டி டாஸ்கிங் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகி ஒரு சிங்கிள் டாஸ்க்கா வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை எனேபிள் பாத்தீங்கன்னா பண்ணி வச்சுங்க. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால உங்க மொபைல் கூட வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டு யூஸ் பண்றது, இல்ல அப்படின்னா சார்ஜ் போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாடுறது, இந்த மாதிரி எந்த விஷயமே பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா பண்ணிடாதீங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி போன் கூட வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம் கூலர் ஆப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ரெடியூஸ் ஆகும், ஹீட் வந்து பாத்தீங்கன்னா இதுவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. பேக்ரவுண்ட் லுக் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணும். ஸோ இதுக்காண்டி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கு பதிலா நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா போன் மேனேஜர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இருக்கும். கம்பல்சரி எல்லா மொபைலுமே இப்ப இருக்கு. போன் மேனேஜரை கிளிக்
பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஆப்டிமைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஆப்டிமைஸ் கொடுத்தீங்கன்னாவே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் அப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துரும். இதுக்காண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ், ரேம், ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்துருங்க. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க டெம்பரேச்சருமே குறைஞ்சிரும். அதே மாதிரி பேக்கில் இருக்க டெம்பரேச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுற டிப்ஸ் அண்ட் டிக்ஸ். மேபி உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காண்டி பிடிச்ச கொண்டே ஃபோனுக்குள்ள வச்சிருங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்கப்பா. ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு அதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் டு ஆல். see you back நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்.